இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதை திரு ரா பிரபு அவர்கள் படைப்பில் வெளிவந்த கடைசி காஃபி. கதைக்குள் செல்லலாமா? அந்த ஊரின் கடைசி பஸ் அந்த நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டதும் சேகர் தயாரானான். கண்டக்டருக்கு ஒருவேளை நினைவுத்திறன் மிக அதிகமாக இருந்திருந்தாள். என்னையா, கடைசி சிங்கிள்ல இந்த பஸ்ல தானே போன, கீழே கூட இறங்காம திரும்பவும் இதே பஸ்ல வர என்று ஆச்சரியமாக கேட்டிருப்பார். சேகரை இறக்கிவிட்டு என்று இருட்டில் சென்று பேருந்து மறைந்த பின் சேகர் ஊரை நோக்கி தன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். வயிறு வேறு நேரம் காலம் தெரியாமல் கபகபா என்று பசித்தது. அந்த நேரத்தில் அங்கு தெரிந்த ஒரு டீக்கடை ஒன்றின் ஒன்மேன் முதலாளி கம் தொழிலாளி ஒருவன் கடையை மூடும் அவசரத்தில் தார்பாய்களை இன்னனசையுடன் உருட்டி கொண்டிருந்தான். டீ இருக்காப்பா என்று கேட்டதற்கு, டீ இல்லப்பா, மூடியாச்சு என்று பதிலுக்கு இவனைப் போலவே சொன்னான். இவன் குரலை மிமிக்கிரி பண்ணியது போல இருந்தது சேகருக்கு. கடுப்பாய் வந்தது. பேசாம ராணிக்கு பதிலா இன்னைக்கு இந்த டீ கடைக்காரனை கொண்டுட்டா என்ன? இன்னும் சற்று நேரத்தில் தான் ஒரு கொலை செய்ய போவதை பற்றி இந்த டீ கடைக்காரன் அறிந்திருந்தால் இப்படி தெனாவெட்டாக பேசுவானா என்று நினைத்துக் கொண்டான். டீ என்றதும் மனைவி ராணி போட்டு தரும் காஃபி நினைவில் வந்து போனது. சும்மா சொல்லக்கூடாது, ராணி போட்டா காஃபி அமிர்தம். என்ன செய்ய, இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் ராணிய போட போறமே. நாய் செத்து ஒழியட்டும். எப்ப பாரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு ஒரே ஆம்பளை சகவாசம். அடிச்சும் பார்த்தாச்சு, உதச்சும் பார்த்தாச்சு. திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம்? சேகர் விறுவிறுவென நடக்கத் தொடங்கினான். நீண்ட நாள் வகுத்த திட்டத்தை செயல்படுத்த தயாரானான். தூரத்தில் தனது வீடு தெரிந்ததும் சேகர் முகத்தை மறைக்கும் அந்த குள்ளாயை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டான். இப்ப மட்டும் ராணி நம்மளை பார்த்துட்டா, அட வெளியூர் போறேன்னு சொல்லி சாயந்தரம் கிளம்பி போனவன் இப்ப இங்க என்ன பண்றான்னு ஆச்சரியப்படுவா. காம்பவுண்ட் சுவரை திருடனை போல எகிரி குதித்த போது சேகருக்கு அந்த சூழலிலும் கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்தது. சொந்த வீட்டுல இப்படி திருடனை போல குதிக்க வேண்டியிருக்கே. செல்வண்டுகள் தோட்டத்தில் ஸ்ருதி சேராமல் அலறிக்கொண்டிருந்தது. சேகர் மெல்ல தோட்டத்தை கடந்தான். பின்வாசல் வழியாக மெல்ல உள்ளே நுழைந்தவன் ஹாலில் சோஃபாவில் ராணி தனக்கு முதுகு காட்டிக் கொண்டு டிவி பார்ப்பது தெரிந்தது. கையில் மொபைலில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். யாராவது புது பாய் ஃப்ரெண்டா இருக்கும். இவளுக்கு தான் எத்தனை பாய் ஃப்ரெண்டுங்க இருந்தாலும் பத்தாதே. சேகர் பாக்கெட்டில் இருந்த கத்தியை மெதுவாக எடுத்த போது அன்னிச்சையாக ஒரு பதட்டம் தொற்றிக் கொண்டது. திடீர்னு இப்ப திரும்பி பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவா? பின்னங்கழுத்தை பார்த்தபோது உடனே அறுத்துவிட வேண்டும் என்ற வேகம் வந்தது. இதை செஞ்சுட்டு தப்பிச்சிட முடியுமா? ஏதாவது தப்பா போய் மாட்டிக்கிட்டா? கடைசியாக மனம் கொஞ்சம் மூசலாட்டத்தை தொடங்க பார்த்தது. சேச்சே, நான் ஊருக்கு போனதை பார்த்த 10க்கு மேல சாட்சி இருக்கே. நான் ஊர்ல இல்லாதப்ப யாராவது நகையை கொள்ளடிக்கிறதுக்கு என் பொண்டாட்டி கழுத்தை அறுத்துட்டு போனா அதுக்கு நான் எப்படி காரணம் ஆக முடியும்? அந்த டீ கடைக்காரன் நான் வந்ததை பார்த்தானே, அவனுக்கு நான் யாருன்னே தெரியாதே. நாளைக்கு போலீஸ் அவன்கிட்ட இவனை பாத்தியான்னு விசாரிச்சா, ஐயோ, இந்த மனம் நம்மளை குழப்பி வந்ததை செய்ய விடாம பண்ணாலும் பண்ணிடும். சேகர் சற்றும் தாமதிக்காமல் ராணியை நெருங்கினான். தனக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருக்கும் விபரீதத்தை பற்றி அறியாமல் ராணி யாரிடமோ பேசிக் கொண்டு இருந்தாள். கிட்ட நெருங்கிய போதுதான் கவனித்தான், அவள் சிரித்துக் கொண்டு இல்லை, யாரிடமோ அழுது கொண்டிருந்தாள். பாய் ஃப்ரெண்ட்ல எவனாவது ஏமாத்திருப்பான், அவளுக்கு 1000 கதை, நமக்கு எதுக்கு இப்ப என்று நினைத்துக் கொண்டான். அதன் பின் சேகர் ஒரு கணமும் தாமதிக்காமல் வலிமையாக அவள் தலைமுடியை பிடித்து அண்ணாத்தினான். அவள் விளம்பரக்காரியைப் போல முதுகை வளைத்து அதிர்ந்து சீலிங் ஃபேனை நோக்கிய கணத்தில் வசதியாக தெரிந்த பளிங்கு போன்ற கழுத்தில் அந்த கத்தியை வைத்து ஒரே வெட்டு. ராணி கழுத்து அறுபட்டவளைப் போல துடித்தாள் என்று சொன்னால் மிக அபத்தமாக இருக்கும். அவள் அடங்கும் வரை காத்திருந்து சேகர் நிதானமாக பீரோவை அடைந்து நகையை சுருட்டி பையில் போட்டான். அவள் காதில் கழுத்தில் இருந்ததையெல்லாம் பீத்தான். பார்க்க நகை கொள்ளை போல இருக்க தத்ரூபமாக செயல்பட்டான். சொந்த வீட்டுல கொள்ள செய்யறது எவ்வளவு வசதி பாருங்க. கையில ஒரு அணிய தேவையில்லை, கைரேக பத்தி கவலை இல்ல. என் வீட்டுல எல்லா இடத்துலயும் என் கைரேக இருப்பது இயற்கைதானே. நகைகள் அனைத்தையும் எடுத்து பையில் போட்ட பின் கிளம்ப வேண்டும் என்று நினைத்தவன் கடைசி கணத்தில் அதை பார்த்தான். டீப்பாய் மேல் ஒரு காஃபி வைக்கப்பட்டு இருந்தது. ஆவி ஓடிக்கொண்டு வெப்ப இயக்கவியல் விதியை அனுசரித்து சூடு ஆறிக்கொண்டிருந்தது. அடடா, மனைவி கைப்பக்குவ காஃபி, கடைசியா அவ கையால சூப்பர். பசிவேறு வயிற்றில் கபடி ஆடிக்கொண்டிருப்பதால் சேகருக்கு அந்த அவசரத்திலும் அந்த காஃபி மிக தேவையாக இருந்தது. எடுத்து முகமூடியில் வாய்ப்பகுதி மட்டும் நீக்கி ஆசை தீர உறிஞ்சினான். அடுத்த நாள் காலை கும்பல் சூழ்ந்த அந்த வீட்டில் இன்ஸ்பெக்டர் கையில் அந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு தலையை சொரிந்து கொண்டிருந்தார். என்னையா இது, ஒண்ணுமே புரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. லெட்டர் எழுதி வச்சது இவ, ஆனா விஷத்தை குடிச்சது அவன். இதுல அவ கத்தி குத்து வேற வாங்கியிருக்கா. என்னையா நடக்குதுங்க? அந்த கடிதத்தில் இப்படி இருந்தது. என் கணவர் செய்யும் சந்தேக டார்ச்சர் என்னால் தாங்க முடியவில்லை.
என்னை எதற்கு எடுத்தாலும் யாரிடம் பேசினாலும் சந்தேகப்பட்டு தினம் அடித்து டார்ச்சர் பண்ணுகிறார். அதனால் விஷமருந்தி சாக முடிவு செய்திருக்கிறேன். இன்று நான் சாப்பிட போகும் காஃபியில் விஷம் கலந்துள்ளேன். அம்மாவுக்கு கடைசியாக ஒரு கால் பண்ணிவிட்டு இதோ குடித்து சாக போகிறேன். முற்றும். என்னங்க, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை, நான் சொல்ற விதம் இதெல்லாம் பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.